குறிப்பிடத்தக்க அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். நடப்பாண்டில் மட்டும் 9600 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி வருவாயிலிருந்து முன்னறிவிப்போ அல்லது மாநில அரசுடன் கலந்தாலோசனை இன்றி பெரும் தொகையான 1709 கோடி ரூபாயை இந்திய ரிசர்வ் வங்கியில் உள்ள மாநில அரசின் கணக்கில் இருந்து ஒன்றிய அரசு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பிடித்தம் செய்தது. இதனால் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி விதிப்பின் கீழ் வருவாய் குறைவு ஏற்பட்டுள்ளதால் நடப்பு நிதியாண்டில் மாநிலத்தின் நிதிநிலை பாதிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு அரசுக்கு எதிர்பாராத வகையில் 1202 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியல் சாசனம் பிரிவு 293 கீழ் 3 படி மாநில அரசுகள் தங்களுக்குரிய கடனை திரட்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்கான அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசானது நிலுவையில் உள்ள உத்தரவாதங்களில் 5% உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு மாற்ற வேண்டும் என முன்னறிவிப்பின்றி விதித்துள்ள நிபந்தனையினால் அரசிற்கு 3087 கோடி ரூபாய் எதிர்பாராத மற்றும் கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று அரசியல் சாசன பிரிவு 293 படி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 16290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்க வேண்டும் என்ற ஒன்றிய அரசு நிபந்தனை விதித்துள்ளது. அவ்வாறு வழங்க இயலாத நிலையில் மாநில அரசிற்கு அனுமதிக்கப்படும் கடன் உச்சவரம்பிலிருந்து அந்த தொகை கழிக்கப்படும் எனவும் ஒன்றிய அரசு நிபந்தனை விதித்துள்ளது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 413 கோடி ரூபாய் மட்டுமே உள்ளபடியான இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் நிபந்தனை நடப்பு ஆண்டில் மாநில அரசுக்கு 15877 கோடி ரூபாய் கூடுதல் செலவை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசுகளின் செலவினங்கள் ஒருபுறம் உயர்ந்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு பொறுப்பேற்றுள்ள திட்டங்களுக்கு மாநில அரசுக்கு உரிய நிதியை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்திற்கான மானியங்கள் 3548 கோடி ரூபாய், ஜல்ஜீவன் இயக்கத்திற்கு 3112 கோடி ரூபாய் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒன்றிய நிதிக்குழு பரிந்துரைப்படி விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் 2246 கோடி ரூபாய் ஆகியவை ஒன்றிய அரசு இவ்வாறு நிறுத்தியுள்ளவற்றில் உள்ளடங்கும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கான செலவினத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் 50:50 என்கின்ற விகிதாச்சாரத்தில் மேற்கொள்வதற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்திருந்தாலும் அதன்படி மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இன்றளவும் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. இதன் காரணமாக மாநில அரசின் சொந்த நிதியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசின் பங்கான சுமார் 9500 கோடி ரூபாய் மாநில அரசின் மொத்த நிலுவை கடன்களின் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து வருகிறது. இதனால் மாநிலத்தின் கடன் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் உயர்ந்து காணப்படுவது மட்டுமல்லாமல் மாநிலத்திற்கு உரிய கடன் திரட்டும் திறனையும் பாதித்துள்ளது. இதனால் மாநில அரசின் பணப்புழக்கமும் பாதிக்கப்பட்டுள்ளது. பலமுறை நினைவூட்டப்பட்ட போதிலும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை செவிமடுத்து இதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள தவறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மாநில அரசு எதிர்கொண்டு வரும் இத்தகைய சவால்களால் ஒன்றிய அரசு மாநில அரசின் நிதிநிலையில் ஏற்படுத்தியுள்ள அழுத்தமானது மாநிலத்தின் நிதிநிலையில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான சவால்களுக்கு இடையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது அயராத முயற்சிகள் மற்றும் அயராத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதை உறுதி செய்துள்ளார்கள். இத்தகைய சூழ்நிலையில் 2025-26ஆம் ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகள் மற்றும் 2026-27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை நான் இப்போது முன்வைக்க விழைகிறேன். 2025-26ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2,20,895 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 2,06,540 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் வருவாய் குறைந்துள்ளதே இந்த மதிப்பீடு குறைந்ததற்கு முக்கியமான காரணமாகும். 2026-27ஆம் ஆண்டிற்கான
இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,29,579 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது வணிக வரிகளின் கீழ் 1,62,417 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணங்களின் கீழ் 31,881 கோடி ரூபாய், வாகனங்கள் மீதான வரிகளின் கீழ் 14,928 கோடி ரூபாய் மற்றும் மாநில ஆயத்தீர்வையின் கீழ் 13,668 கோடி ரூபாய் வரி வருவாய் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். சரக்குகள் மற்றும் சேவை வரிகள் விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள எதிர்மறை விளைவு, பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றம் மற்றும் வரி வசூல் திறனில் முன்னேற்றம் காணப்படும் என்றும் எதிர்பார்ப்பு ஆகிய பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2026-27 ஆண்டில் 11.15% அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 28,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 26,225 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் 27,704 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் மதிப்பீடான 2,57,283 கோடி ரூபாய் மொத்த வருவாய் வரவுகளில் 74.67% கொண்டிருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 23,834 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படக்கூடிய உதவி மானியங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 20,073 கோடி ரூபாயாக கணிசமான அளவிற்கு குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கல்வித் திட்டத்தின் முழு பங்கு தொகையை ஒன்றிய அரசு வரும் நிதியாண்டில் விடுவிக்கும் என எதிர்பார்த்து ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய உதவி மானியங்கள் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 58,022 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் 56,119 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய வரிகளில் பங்கானது 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய தொகைகளில் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியாகவும் மிக அதிக அளவிலும் வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் 2016-17 ஆண்டில் 3.41%, 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் 2.16% கணிசமாக குறைந்திருக்கிறது. தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் இந்த 1.25% குறைவினால் மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய 44,598 கோடி ரூபாய் இழப்பானது 25-26 ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையில் ஏறத்தாழ 41% சமமாக இருக்கும். சுருக்கமாக 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,31,569 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் வரிவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் மொத்த வருவாய் வரிவினங்கள் 3,44,575 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 11.26% அதிகமாகும். செலவினங்களை பொறுத்தவரை 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,73,204 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,78,917 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசு நிபந்தனையின்படி தமிழ்நாட்டின் மின் பகிர்மான கழகத்திற்கான உயர்த்தப்பட்ட இழப்பீட்டு நிதி வழங்க 15,877 கோடி ரூபாய், உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு தொகையாக மாற்றம் செய்ய 3,087 கோடி ரூபாய்,